லேர்ன் தமிழ் சேனல். இன்றைக்கு இந்த காணொளியில் 3ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் லெசன் 6 நூலகம் அதுக்குரிய வினாவிடைகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பயிற்சி சரியான விடையை தெரிவு செய்வேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், நூல் இச்சொல்லுணர்த்தும் பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் 1 மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். அப்போ அது எந்த ஆன்சர் அப்படின்னா குறில் ஆவில் இருக்கிற புத்தகம். அப்போ நூல் புத்தகத்தை குறிக்கும். அப்போ புத்தகம்னு அதை டிக் பண்ணிவிட்டு அந்த டேஷில் எடுத்து எழுதிடுங்க. அடுத்தது நூலகம். நூலகத்தை எப்படி பிரிக்கலாம்? இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அதாவது பிரித்து எழுதினாலே 2 சொல்லு முழுமையாக இருக்கணும். அப்போ அதுவும் ஆப்ஷனில் தான் நூல் கூட்டல் அகம் அப்படின்னு சரியாக பிரித்து எழுதியிருக்காங்க. அப்போ அதை டிக் பண்ணிவிட்டு அங்கே டேஷில் எடுத்து எழுதிடலாம். அடுத்தது பாருங்கள், புத்தகச்சாலை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அதாவது புத்தகச்சாலை இதையும் பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ பிரித்து எழுதும்போது 2 சொல்ல முழுமையாக நம்ம பிரித்து எழுதணும். இந்த சொல்லுலேயே இருக்குது புத்தகம் சாலை அப்படின்னு இருக்குது. அப்போ அதை அப்படியே நம்ம அந்த 2 சொல்லையும் அப்படியே வர மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷனில் இருக்குது. அப்போ அதை டிக் பண்ணிவிட்டு எடுத்து எழுதிக்கலாம். அதை பாருங்கள், 4th ஒன் அகம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அகம் என்றால் அதோட பொருள் உள்ளே. அப்போ அதோட எதிர்ச்சொல் என்ன? வெளியே. வெளியே அப்படின்னா புறம் அப்படிங்கிறதும் வெளியே அப்படிங்கிற பொருள் தான். அப்போ டிக் பண்ணிவிட்டு ஆப்ஷனை அங்கே எடுத்து புறம் அப்படின்னு எழுதிடுங்க. அடுத்து 5th ஒன் பாருங்கள், நாள் கூட்டல் இதழ்கள் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நிலைமொழி வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமொழியில் நகர இல்லு இருக்கு இல்லையா, அந்த இல்லையும் இந்த வருமொழியில் இருக்குது பாருங்கள். இது 2 இணைஞ்சு எந்த எழுத்து கிடைக்கும்? உயிர்மை எழுத்து லீ கிடைக்கும் இல்லையா. அப்போ அந்த லீ கிடச்சி எழுதியிருக்கிறது நாளிதழ்கள் ஆப்ஷனில் தான். அப்போ அதை டிக் பண்ணிவிட்டு அங்கே எடுத்து எழுதிடுங்க. வினாக்களுக்கு விடையளிப்பேன் பாருங்கள். நூலகத்தின் வேறு பெயர்கள் யாவை அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போ நூலகத்தின் வேறு பெயர்கள் அப்படின்னா நூல் நிலையம், புத்தகச்சாலை. அதாவது நூலகம் அதோட வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா நூல் நிலையம், புத்தகச்சாலை அப்படிங்கிறது தான். நீங்கள் அந்த 2 சொல்ல மட்டும் கூட எழுதலாம், நம்ம ஹெட்டிங் கொடுத்து கூட எழுதலாம், அது உங்களுடைய சாய்ஸ். அடுத்ததாக பாருங்கள், நூலக தினமாக கொண்டாடப்படும் நாள் எது அப்படியே நம்ம கொஸ்டினில் இருக்கிறத கூட அப்படியே சேர்த்து எழுதி நாள் எதுங்கிறது வினா சொல்ல அதை எழுதக்கூடாது. அதுக்கு பதிலாக ஆன்சர் அந்த இடத்துல விடை ஆகஸ்ட் 12 அப்படின்னு நீங்கள் எழுதணும். நூலக தினமாக கொண்டாடப்படும் நாள் ஆகஸ்ட் 12 அப்படிங்கிறத எழுதணும். அடுத்ததாக பாருங்கள், நூலகத்தில் குழந்தைகளுக்கான சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நூலகத்தில் குழந்தைகளுக்கு தனிப்பிரிவே இருக்கிறது அப்படின்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான நிறைய புத்தகங்கள் உள்ளன. அதாவது நிறைய புத்தகங்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் கதை புத்தகங்கள் அந்த மாதிரி நிறைய புக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் குழந்தைகளுக்கான நிறைய புத்தகங்கள் உள்ளன இந்த 2 பாயிண்ட்டை கூட நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், 4th ஒன், நீ நூலகத்திற்கு சென்று வந்ததை பற்றி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. நான் நூலகத்திற்கு சென்று அக்பர் மற்றும் பீர்பால் கதைகளை படித்தேன். அதில் பீர்பால் அறிவை எண்ணி வியந்தேன் அப்படின்னு முடிச்சிடலாம். அடுத்ததாக பாருங்கள், எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை உருவாக்குவோம். இதில் பாருங்கள் டீப்பா அப்படின்னு இருக்குது. இதில் ஏதாவது சொல்லாக இருக்கா இல்லையா. இப்போ ஃபஸ்ட் எழுத்தா பா எழுதுனா படின்ற சொல் கிடைக்கும். அதே பாருங்கள் இல் பா லி. இதில் பாருங்கள் இதுலேயும் முதல் எழுத்தா பா சேர்த்தா தான் பள்ளின்ற சொல் கிடைக்கும். அடுத்ததாக பாருங்கள் நூ க இம் லா அப்படின்னு இருக்குது. இதில் ஃபஸ்ட் எழுத்தா இந்த சொல்ல என்னன்னு கெஸ் பண்ணிடலாம். நூலகம். அது நூ ல க இம். அதாவது நம்ம குழந்தைகளுக்கு சொல்லலாம், உதடு ஒட்டும் பொழுது கடைசியாக உதடு ஒட்டுச்சு அப்படின்னா நம்ம இம் எழுதணும் அப்படின்னு சொல்லணும். நூலகம் உதடு ஒட்டிடுச்சு இல்லையா, அப்போ கடைசியாக எந்த லெட்டர் எழுதணும்? இம் எழுதிடணும் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து இத்து கா பூ தா இம். இது என்ன சொல் அப்படின்னா புத்தகம். அதே மாதிரி தான் பூ இத்து த க இம். இதுலேயும் கடைசியாக நம்ம சொல்லும்போது அந்த சொல்லும்போது உதடு ஒட்டும் இல்லையா, அப்போ இம் எழுதணும் அப்படின்னு சொல்லுங்கள். புத்தகம் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து இல் ரா இந்து கு தை க. இந்த சொல் குழந்தைகள் எழுதியிருக்கோம் இல்லையா. இது மாதிரி நீங்களும் எழுதிக்கோங்க. பாருங்கள், சொல்லுக்குள் சொல் கண்டுபிடித்து எழுதுவோம். அதாவது மேலே நமக்கு எடுத்துக்காட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். வரி குதிரையிலேருந்து எத்தனை சொற்கள் எழுதியிருக்காங்க பாரு. வரி, குதிரை, குதி, திரை, வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதை போல் திருநெல்வேலி, கடிகாரம், பனிப்புயல், பாய்மர கப்பல் இதுலேருந்து சொல்ல உருவாக்க சொல்லியிருக்காங்க. நம்ம உருவாக்கலாம் பாருங்கள். திருநெல்வேலியில் திரு, நெல்,
வேலி, வேலு, தில்லி. இதை நான் சொல்லி எழுதியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், கடிகாரத்தில் கடி, காரம், கரம், காகம், கரடி. அடுத்தது பனி புயலில் பாருங்கள், பனி, புயல், புல், பல். அடுத்தது பாய்மர கப்பலில் பாய், கப்பல், பல், பாப்பா, பால், கல், பகல். இது மாதிரி நீங்களும் எழுதி பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.